ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Shutterstock அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸோட செப்டம்பர் மந்த் ஷார்ட் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க எல்லா ஸ்டாக் சைட்ஸ்லேயும் எப்படி கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூட்டர் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். எல்லா வீடியோலையும் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டேரெக்டாக கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறாங்க கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் தப்பான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த எப்படி அந்த லிங்க் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லா ஸ்டாக் சைட்ஸ்க்கு உண்டான அந்த கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியும் சொல்கிற விஷயம் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க Shutterstock அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸோட செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம Shutterstockோட செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து அவங்களோட பையர்ஸ் என்ன மாதிரியான கண்டென்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க, என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் அதிகமாக சேல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இமேஜஸோ வீடியோஸோ வெக்டார்ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது வழி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஷார்ட் லிஸ்ட். ஸோ இதை பற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், ஷார்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம Shutterstockோட செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ் மீட் ஃபுட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மிங்கோ இல்லை அந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக் இருக்குது. ஸோ அதில் அவங்க என்ன மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முக்கு ஒரு தண்ணி தெளிக்கிறது, இல்லை அந்த ஃபார்மில் விவசாயம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேட்டிவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இல்லை ஒரு டெக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மை அவங்க பராமரிக்கிறது. இல்லை பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக் ஃபார்ம்ஸ், இல்லை க்ரீன் ஹவுஸு, இல்லை அழகிய ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஃபிஷ் ஃபார்ம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது சம்மந்தமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஆர் ஏஆர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த ஃபார்மிங்க்கு ஏதோ ஒன்று அவங்க அதை ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை டேட்டா எக்ஸ்பர்ட் இல்லை கன்சல்டன்ட்டோட அவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கே சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டேக் அவே அண்ட் டெலிவரி. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுட்டை என்ன சொல்கிறது போய் டெலிவரி பண்ணுறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிவரி ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க ஃபோன்லேயோ இல்லை டேப்லெட்லேயோ, ஓகேங்களா, ஒரு டெலிவரி ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை ப்ரௌஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டை ஆர்டர் பண்ணுற மாதிரி, இல்லை டெலிவரி பர்சன் ஒரு டெலிவரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இல்லை ஒரு ஹோட்டலில் அந்த டெலிவரிக்கு உண்டான ஃபுட்டை பிக் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு அந்த ஃபுட்டை டெலிவரி கொடுக்குற மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை அன்பேக் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லை பீப்புள்ஸே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே பார்சல்ஸ் வாங்குற மாதிரி அவங்க மொபைலை யூஸ் பண்ணி அங்கே பேமெண்ட் பண்ணுற மாதிரி.
ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை இதுக்கு தகுந்தாப்புல இல்லுஸ்ட்ரேஷன் வெக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் டாபிக் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரெசிபீஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்கூலில் அவங்க வந்து ஒரு ரெசிபி வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராண்ட் மதர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமைக்கிறத சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா. இல்லை வந்து அவங்க ஃபாதர் வந்து அவங்களோட டாக்டருக்கு வந்து எப்படி வந்து ஒரு கிரில் பண்ணுறது இல்லை பார்பிக்யூ பண்ணுறது ஏதோ ஒன்று ஃபுட்டு சமைக்கிறது சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வயசானவங்க இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா அவங்க குழந்தைங்க இப்படி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒரு கிச்சனில் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ ஏதோ சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து என்ன சொன்னாங்க வயசானவங்க சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஏதோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி, இல்லை கிச்சனை எப்படி சுத்தம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சொல்லிருக்கிற மாதிரி. இல்லை வந்து ஒரு ரெசிபியை வந்து அவங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நோட்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டாபிக் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெக் மீட்ஸ் ஃபுட், அதுக்கப்புறம் வந்து டேக் அவே அண்ட் டெலிவரி, அதுக்கப்புறம் ஃபேமிலி ரெசிபி. ஓகேங்களா. ஸோ இந்த டெக் மீட்ஸ் ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த SSTK டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கீவேர்டை ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி டேக் அவே அண்ட் டெலிவரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா SSTK இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்தது ஃபேமிலி ரெசிபி. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு SSTK ஃபேமிலி அப்படிங்கிற இந்த கீவேர்டை ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரே கீவேர்டு கொடுப்பாங்க. பட் செப்டம்பர் மந்த்துக்கு மட்டும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சட்டஸ்டாக்கோட செப்டம்பர் மந்த் ஷார்ட் லிஸ்ட். அடுத்தது நம்ம டெபாசிட் ஃபோட்டோஸோட செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைக் உக்ரைன், அப்புறம் ஸ்லோகோவியா, ஹங்கேரி. ஸோ இந்த மாதிரியான ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. அங்கெல்லாம் வந்து செப்டம்பர் 1 வந்து இந்த நாலேஜ் டேன்னு கொண்டாடுறாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து நியூ அகாடமிக் இயர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா. நம்ம சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மே லீவ் விட்டு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து நாலேஜ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு ஸ்கூல், கிளாக் போர்டு, காலேஜ், எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் டே, லேர்ன், லிட்ரேச்சர், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், ஸ்டடி, டீச்சர். ஓகேங்களா. அதுக்கு சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, இல்லை காலேஜ் போகிற மாதிரி, ஸோ காலேஜில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுற மாதிரி, ஸ்கூல் பஸ்ஸஸ்ஸு, ஸோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, அந்த பஸ்ஸில் போகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ், அது மாதிரி கிளாஸ் ரூம்ஸு படிக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கொடுத்துருக்கு எக்ஸாம்பிள் இமேஜஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா லேபர் டே. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அண்ட் கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 1 மண்டே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கர்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணுறது, அவங்களோட வந்து அந்த என்ன சொல்கிற அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க கான்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெகனைஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட், பார்பிக்யூ, செலிப்ரேஷன், கல்ச்சர், ஹாலிடே, மண்டே, மூமெண்ட், நேஷ்னல், பரேட், பேட்ரியாட்டிக், சேல், ட்ரெடிஷ்னல், USA, வீக்கெண்ட், ஒர்க்கர். ஓகேங்களா. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு சில அவங்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் அது அவங்களுக்கு உண்டான டூல்ஸு, ஸோ அது சம்மந்தமாக. ஓகேங்களா. ஸோ ஃப்ளாகு, US ஃப்ளாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா. அவங்க ஒர்க் பண்ணுறதும், அவங்க எங்கெங்கே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட டூல்ஸு, ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் கொண்டாடுறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து செப்டம்பர் 15th வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து மேக்ஸிமம் இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு டெமோக்ரஸினை பற்றின ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், சிவில் சொசைட்டி, ஃப்ரீடம், கவர்மெண்ட், human rights, organization, political, power, tolerance, UN, vote, world. ஓகேங்களா, ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரீடம், அவங்க வந்து ஓட்டு போடுறது ஒரு உரிமை. ஸோ இந்த ஓட்டு போடுற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, டெமோக்ரஸியில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான என்ன சொல்கிறது ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஷ் ஹஷானா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூவிஷ் நியூ இயர். ஓகேங்களா, ஸோ அந்த சைடு கொண்டாடுற நியூ இயர். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து செப்டம்பர் 25th ஆரம்பித்து செப்டம்பர் 27 வரைக்கும் இது நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதுளை, தேன், ஆப்பிள். ஓகேங்களா, இந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்து மெயினாக இந்த செலிப்ரேஷனில் அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்தது கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள், செலிப்ரேஷன், கல்ச்சர், க்ரீட்டிங், ஹாலிடே, ஹனி, Jewish, Judaism, New Year, praying, religious, start of the year, traditional, wine, Yom Torok அப்படின்னு சொல்கிற இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன், ஆப்பிள். ஸோ இதெல்லாம் வச்சு தான் மெயினாக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்புறம் பசங்க வந்து அந்த தேன் சாப்பிட்ற மாதிரி, அதில் வந்து ஆப்பிள் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் தேன், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அன்றைக்கி அவங்க வைக்கிற வந்து விருந்தில் வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்கிற மாதிரி, மாதுளை இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வீடியோஸ் இருந்துச்சுன்னு நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இவங்க மாதுளை வந்து அந்த மாதுளை செடியில் வந்து இருக்கிற மாதிரி, மரத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஃபீஸ்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீர் ஃபெஸ்டிவல் தாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஃபீஸ்ட் அப்படின்னு அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால், பெவேரியன், பீர், செலிப்ரேஷன், காஸ்டியூம், ட்ரிங்கிங், ஈவெண்ட், ஃபெஸ்டிவல், ஃபுட், மியூசிக், பரேட், பார்ட்டி, ட்ரெடிஷ்னல், ட்ராவலிங், ஃபன் ஃபேர், வேர்ல்ட் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காஸ்டியூம் தான் வந்து அவங்களோட அந்த ஃபெஸ்டிவல் அப்போ அவங்க போடுற காஸ்டியூம்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா, ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த பீர் ஃபெஸ்டிவலுக்கு அந்த உண்டான கிளாஸஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ அவங்க பாருங்கள் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜ், அந்த காஸ்டியூம்ஸ் வித் பீரோட. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். வீடியோஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணலாம். அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து செப்டம்பர் 17th வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கான்ஸ்டியூஷன் பற்றி ஓகேங்களா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றப்பட்டாங்க பார்த்தீங்களா, அதை வந்து உருவாக்குனாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1787 வந்து அந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அதை ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17 வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன், செலிப்ரேஷன், சிட்டிசன்ஷிப் டே, அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல், ஹாலிடே, லா, நேஷன், அப்சர்வன்ஸ், பேட்ரியாட்டிக், யூஎஸ்ஏ. ஓகேங்களா, ஸோ இந்த கீவேர்ட்லாம் ஆட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அந்த கான்ஸ்டியூஷன் அது சம்மந்தமாக, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த வாஷிங்டன் டிசி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பில்டிங்கோட ஃபோட்டோஸு, அவங்க ஃப்ளாகு, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் புக்கு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களோடது.
ஸோ அதை வச்சுருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர்ஸ் இன் செப்டம்பர். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான வழிகள்லாம் என்ன, அதை பற்றின அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலிஸ், பேங்க், எக்கானமி, ஃபினான்ஸ், ஃபண்ட், க்ரோத், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், மணி, ஸ்ட்ராட்டஜி, சக்ஸஸ், டெக்னாலஜி. ஓகேங்களா. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பிங்கி பேங்கில் வந்து பணம் போடுற மாதிரி, ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸோ இது ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் சேவிங்ஸ் சம்மந்தமாக, ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஃப்ரெண்ட்ஸ் மணி, அந்த டாலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா பேக் டு ஸ்கூல். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் தான் வந்து அந்த அகாடமிக் இயர்னு, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த எல்லாருமே வந்து திருப்பி ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அது ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக், புக், கிளாக் போர்ட், டெஸ்க், எஜுகேஷன், எலிமெண்ட்ரி, எக்ஸைட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், நாலேஜ், நோட் புக், பென்சில், பீப்புள், அப்புறம் சப்ளைஸ், டீச்சர், யூனிஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இது இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அந்த பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஸ்கூல் பஸ்ஸில் போகிற மாதிரி, ஸ்கூலில் கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க விடுற மாதிரி, ஸோ ஸ்கூலில் உட்காந்து படிக்கிற மாதிரி, அதுக்கு உண்டான ஸ்கூலில் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ். ஓகேங்களா. பென்சில், ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலேஜில் இருக்கிற வந்து ஒரு டாப் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ். ஓகேங்களா. ஸோ வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிக்கிறவங்க, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து வந்து படிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை வந்து கென்யா, ஸோ இந்த மாதிரி வேறு ஊர்லேருந்து வந்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நாட்டில் வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டிலையும் போய் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான். பட் அதே மாதிரி இப்போ ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இதே மாதிரி வேறு கண்ட்ரீஸில் போய் படிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை ரெப்ரசன்ட் மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட், கேம்பஸ், காலேஜ், எஜுகேஷன், ஃப்ரெண்ட்ஸ், கேதரிங், ஹை ஸ்கூல், லேப்டாப், லேர்னிங், ப்ராஜெக்ட், ஸ்மார்ட், ஸ்டடிங், டீனேஜர்ஸ், டுகெதர், யூத். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாருங்கள். ஸோ வேறு ஒரு காலேஜில் அவங்க காலேஜ் படிக்கிற மாதிரி, ஒரு லைப்ரரியில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, டெபாசிட் ஃபோட்டோஸோட ஷார்ட் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டாபிக். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷட்டர்ஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸ் இந்த 2 ஷார்ட் லிஸ்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த கீவேர்ட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க்கும் அந்த என்ன சொல்கிறது இந்த ஷார்ட் லிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.